வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற இறைவனிடம் வேண்டுகிறோம். பார்த்துட்ருக்கிறது அப்படியே கண்ணை பறிக்குது. கலர் சார்ட் பயங்கரமாக கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. பச்சை கண்ணை எடுக்க முடியல. ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ். அன்றன்று புத்தம் புதிதாய் பூத்து வரும் அழகான மலர் போல், அப்படியே மலர் விரிஞ்சா எப்படி இருக்கும், பூ விரிஞ்சா அது மாதிரி இருக்குது சேலைகள். நீங்கள் அந்த ஃபோட்டோஸ் இந்த மாதிரி அனுப்பிச்சிருக்காங்க. காலையில் பார்த்தோன்னே அப்படி ஒரு மகிழ்ச்சி. ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ். பார்க்குறதுக்கே நமக்கு அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, அது பார்க்குறப்ப மனசுக்கு ஒரு சந்தோஷம் வரும்ல. நீங்கள் ரொம்ப ரொம்ப மனசு அப்படியே குளிர்ச்சியாக இருக்குது. அழகான செட்டிநாடு பருத்தி சேலைகள் தறியிலிருந்து நேரடியாக உங்கள் வீட்டுக்கு ஃப்ரெஷ்ஷாக அப்படியே வந்துடும். சேலையோட லென்த் 5.5 மீட்டர்ஸ். ப்ரைஸ் மேலே கொடுத்துருக்கோம் 680 ப்ளஸ் ஷிப்பிங். ப்ளவுஸ் வேணும்னா 100 ருபீஸ் கொடுத்து வாங்கிக்கலாம், வேணாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆரி ஒர்க் ப்ளவுஸ்லாம் மேட்ச் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் அந்த கலெக்ஷன்ஸ்க்கு. அது நீங்கள் வீட்டிலே கூட வச்சுருப்பீங்க. யங் ஏஜஸோட மிடில் ஏஜஸ்க்கு, இல்லைனா சிம்பிள் ஒர்க் பண்ண ப்ளவுஸ் இதெல்லாம் மேட்ச் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாடி கலர் பார்டர் கலர் எதுலனாலும் மேட்ச் பண்ணி நீங்கள் போட்டால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சூப்பரான கலெக்ஷன்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா நாங்கள் என்ன டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கோன்னு உங்களுக்கு தெரியாது. நிறைய பேர் எங்கள் சேனலை அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் எங்களுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் பொன்னான நேரத்தை எங்களுக்காக ஒரு வினாடி ஒதுக்கி ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட்டில் சொல்லுங்கள். கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு பெர்சனைஸில் போட்டு வச்சுருங்க. டெய்லி நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்டேட் ஆயிரும். கொஞ்சம் வாய்ஸ் கொடுக்க முடியல, இந்த வேறு ஒர்க் இருந்தனால. சேலைகள் எப்படி தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ, தெளிவான வீடியோ கொடுத்துருக்கோம். சேலைகள் எப்படி பராமரிக்கும் ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். ஆன்லைனில் என்ன மாதிரி ஸ்கேம் நடக்குதுன்னு ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். சப்போஸ் புதுசாக இப்போ தான் எங்கள் வீடியோ சேனலுக்கு வரீங்க, எங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா டீட்டெயில்ஸ் அதில் கண்டிப்பாக எல்லாமே சொல்லியிருக்கோம். அதே மாதிரி லென்த் வீடியோவில் டீட்டெயில்ஸ் சொல்லி தான் கொடுத்துருக்கோம். தேவைப்படுறவங்க அதில் போய் பாருங்கள். கொரியர் இன்றைக்கி நீங்கள் டிஸ்பேட்ச் பண்ணோன்னா நாளைக்கு காலையில் நீங்கள் கொடுக்குற அட்ரஸ் பக்கத்தில் இருக்கிற கொரியர் ஹப்புக்கு வந்துடும். அங்கேருந்து உங்களுக்கு பார்சல் டெலிவரி பண்ணுவாங்க. சப்போஸ் லோடு அதிகமாக இருந்ததுன்னா கொஞ்சம் லேட் பண்ணுவாங்க. ஸோ 1 or 2 days ஆகும் கண்டிப்பாக. அதான் டிஸ்பேட்ச் பண்ணதோடு எங்கள் வேலை முடிஞ்சிடும். அவங்க வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஹெல்ப்புக்கு ஆள் இல்லாதவங்க, தனியாக இருக்கிறவங்க தயவுசெய்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட பெர்மிஷன் கேட்டுட்டு அவங்க மூலமாக நீங்கள் எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தனியாக ட்ரை பண்ணாதீங்க. தெரியாதவங்க, இப்போ தான் எங்களுக்கு அது மாதிரி ஆன்லைனில் வாங்கினதே இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அப்படின்றவங்க தயவுசெய்து ட்ரை பண்ண வேண்டாம். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களுக்கு நம்பிக்கையானவங்களை வச்சு மட்டும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவைலபிள் இருந்ததுன்னா உங்களுக்கு நாங்கள் வாங்கி கொடுப்போம். பார்சல் ஓப்பன் வீடியோ எப்படி எடுக்கணும்னு அதுக்கும் வீடியோ கொடுத்துருக்கோம். அதையும் போய் பாருங்கள். பார்சல்லேருந்து சேலையை வெளியில் எடுக்கிற ஓப்பன் வீடியோ கண்டிப்பாக எடுக்கணும். அப்போ தான் நாங்கள் எதுவாக இருந்தாலும் அதுக்கு நாங்கள் என்ன பண்ணி கொடுப்போம். சப்போஸ் எதாவது ப்ராப்ளம்னா இப்போ நீங்கள் இந்த பார்த்துருக்க சேலைகளுக்கு எஸ்டி கொரியர் அவைலபிள். டிஸ்பேட்ச் பண்ணுற அன்னைக்கு நைட்டு 9 மணிக்கு அவங்களுக்கு ட்ராக் ஐடி ஃபோட்டோ சென்ட் பண்ணிடுவாங்க. நான் தயாரிப்பாளர் கிடையாது, உங்களுக்கு வாங்கி தான் தரோம். ஆனால் எங்களுக்கு இந்த தொழிலை பற்றி தெரியும். நாங்கள் அந்த ஊர்லேயே இருந்தனால எங்களுக்கு தெரியும். அதனால் நாங்கள் தெரிஞ்சிட்டனால அந்த ஊரில் எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையான எங்கள் ரிலேஷன் தான் அவங்க. அவங்ககிட்ட இருந்து தான் ஃபஸ்ட் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அதே நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அப்புறம் வாங்கினா அவங்க டீட்டெயில்ஸ் சொன்னாங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டனால இப்போ கொஞ்சம் 4 தயாரிப்பாளர்கிட்ட இருந்து அங்கே இருக்கிற சின்ன நெசவாளர்கள் இருப்பாங்கள்ல, அவங்களுக்குலாம் முன்னுரிமை கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் ஒருத்தர் அப்போ செலக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி திருநெல்வேலியிலேருந்து ஒருத்தவங்க வராங்க, ராசிபுரம் காட்டன் சாரீஸ். அவங்களாம் கொஞ்சம் தறியெல்லாம் கொஞ்சமாக தான் வச்சுருப்பாங்க. அவங்கள நம்ம எடுத்து அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவங்கள கொஞ்சம் நம்ம அவங்களோட இந்த தொழில் அவங்க உழைப்புக்கு நம்ம கொஞ்சம் லாபம் எடுத்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் பண்ணிகிட்ருக்கோம். இவங்க தான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சவங்க. இவங்க போகிற எல்லா கலெக்ஷன்ஸுமே நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் மற்ற கலெக்ஷன்ஸ் மாதிரி இல்லாமல் இது 1 or 2 days இருக்கும் இந்த சேலைகள்லாம். இப்போ சில மற்ற சேலைலாம் உடனே மூவ் ஆயிரும். காஞ்சி காட்டன் மாதிரி, சுங்குடி, வேல்தா ரொம்ப டிமாண்டிங்கில் இருக்கிறனால இதெல்லாம் 1 or 2 days இருக்கும். நீங்கள் வீடியோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாளைக்கு மத்தியானம் வரைக்கும் நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக அவைலபிள் இருந்ததுன்னா நாங்கள் வாங்கி தருவோம். இதுலேயுமே ஒரு டிமாண்ட் கலர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச கலர் இருக்கும். அந்த மாதிரி ஒரு கலர் இருக்கிறப்போ சீக்கிரமாக மூவ் ஆயிடுது.
அதனால் தயவுசெய்து ட்ரை பண்ணுறவங்க கோச்சிக்காதீங்க. அவைலபிள் இருந்ததுன்னா கண்டிப்பாக வாங்கி தருவோம். இல்லை திருப்பி எதாவது கலெக்ஷன் வந்ததுன்னா அந்த ஃபோட்டோ உங்கள்கிட்ட இருந்ததுன்னா சென்ட் பண்ணுங்கள். திருப்பி வேணால் வந்துச்சுன்னா உங்களுக்கு திருப்பி நாங்கள் சொல்லுவோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வாங்கிக்கலாம். சேலைகள்லாம் நார்மல் வாஷ் தான், கையிலையும் துவைக்கலாம், மிஷின்லேயும் போட்டு எடுக்கலாம். மிஷினில் போட்டிங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும்னா கஞ்சி போட்டுலாம், இல்லை ரெடிமேட் ஸ்டார்ச் கிடைக்கிது. மிஷினில் போடுறப்போ அயர்ன் பண்ணி கட்டுற மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக குயிக் வாஷ் இல்லாட்டினா ஸ்பின்னிங் டைம் கம்மியாக வச்சு தான் போட்டு நீங்கள் சேலைகளுக்கு தனியாக மிஷினில் போட்டு எடுக்கணும். சேலையை ஊற வச்சுட்டு மறந்துடாதீங்க. காட்டன் சேலைகளை உடனே எடுத்து வாஷ் பண்ணி போட்டுக்கோங்க, லைஃப் வரும். அது மாதிரி அடிக்கிற மொட்டை வெயிலில் காய போடக்கூடாது. ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கப்போ ஸ்ட்ரெயிட்டாக போட்டிங்கனாலும் சீக்கிரமாக துணி பேடான மாதிரி ஆயிரும். எந்த துணியாக இருந்தாலுமே நம்ம எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். நிழலான பகுதியில் காய போடுங்க, கண்டிப்பாக லைஃப் வரும். வேறு என்ன டவுட்டு உங்களுக்கு? சாயம் போகிறது பயமாக இருக்குது அப்படிலாம் இருந்ததுன்னா காட்டன் சாரீஸ் பராமரிக்கணுன்ற வீடியோவில் போய் பாருங்கள், டிப்ஸ் சொல்லியிருக்கோம். வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா வாட்ஸ்அப்பில் சாட் பண்ணுங்கள். நிறைய பேர் கால் பண்ணுறீங்க, நானும் எடிட் பண்ணி போடணும். நமக்கு ஆன்லைனில் வரவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம், அதர் ஒர்க்கும் இருக்கும் எங்களுக்கு. அதனால் முடிஞ்சளவு தயவு செஞ்சு வாட்ஸ்அப்பில் தெரிஞ்சவங்க வாய்ஸ் மெசேஜ் போட்டிங்கன்னா கொஞ்சம் எங்களுக்கு உதவியாக இருக்கும். ஸ்ட்ரைட்டாக கால் பண்ணிங்கன்னா நமக்கு பேசுகிற டைம் இருக்க மாட்டேங்குது. அதுக்காக தான் சொல்கிறோம். எங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்க, வாட்ஸ்அப்பே யூஸே பண்ணதில்லைங்க அப்படிங்கிறவங்க மட்டும் கால்